இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை குறித்து நான் பேசலான்னு இருக்கிறேன். அந்த தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். இதுபோல் தேவன் உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு அநேகம் இருக்கலாம். நீங்களும் யூடியூப்னு ஒரு மீடியா நமக்கு இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஷேர் பண்ணலாம். கிரைஸ்டை குறித்து அநேக பேருக்கு பேசணும்னு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்துக்கு ஏற்ற வண்ணமாக நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த யூடியூப்பை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எத்தனை நாளைக்கு இந்த யூடியூப் நமக்கு சாதகமாக இருக்கும்னு நமக்கு சொல்ல தெரியல. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் மத்தேயு 16வது அதிகாரம் 18, மத்தேயு 16:18 இதில் என்ன வசனத்தை நான் கோட் பண்ணுறேன்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வசனம் நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க. இந்த கான்செப்ட் என்னன்னா, மத்தேயு 16:15 19 வரை இருக்குது. நான் எடுத்திருக்கிறது 18வது. இப்போ இந்த வசனத்தை நீங்கள் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அநேக இடத்துல மெசேஜில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த நாட்களில் தேவன் எப்படி எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போ இதில் என்ன பண்ண, ஒரு கல்லை குறித்து பேசுகிறார். அந்த கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவேன். அந்த கல்லின் மேல் சபையை கட்டும் பொழுது அது பாதாள கோபுரங்கள் அதை மேற்கொள்வதில்லை. இது யார்கிட்ட சொல்கிறாருன்னா, சீமோன்கிட்ட சொல்கிறாரு. சீமோன் பேர் மாற்றப்பட்டவனாக பேதுருவாக மாறி அதன் பிற்பாடு தேவன் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா, சீமோன்ட்ட பேதுருட்ட தேவன் அழகா சொல்றோம் இந்த கல்லின். அப்ப இந்த சப்ஜெக்ட் வர்றதுக்கு காரணம், இந்த வார்த்தை வர்றதுக்கு காரணம் எங்கன்னு பாத்தீங்கன்னா 15வது அதிகார வசனத்துல இருக்கு. அப்போது அவர், நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டால், யார்கிட்ட கேட்கிறாருன்னா சீஷர்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க. அப்போ வெளியில ஒரு ஆள்கிட்ட அவர் கேட்டிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கும். என்ன நீங்க இவ்வளவு நாள் பாக்குறீங்கல்ல, நீங்க யாருன்னு. ஆனா சீஷர்கள்ட்ட என்ன கேட்டாங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க என்ன கூட தான் ஜேர்னி பண்ணிட்டு இருக்கிறீங்க, என் கூட பேசிட்டு இருக்கிறீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, என்ன அறிந்து வைத்திருக்கிறீர்கள் நான் நம்புறேன், அதனால என்ன நீங்க யாருன்னு சொல்றீங்க. தேவனை அறிந்தவர்கள்ட்ட தான் அவர் கேட்கிறாரு, என்ன யாருன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி கேட்ட கேள்விக்கு சீமோன் ஆகிய பேதுரு பதில் கொடுக்கிறான். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. அழகாக ஒரு பதில் கொடுக்கிறான். நிறைய இன்னொரு வசனத்துல என்ன யாருன்னு ஜனங்கள் சொல்கிறாங்க. ஒரு ஆள் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, ஒரு ஆள் எலியான்னு சொல்றாங்க, அநேக பேர் சொல்றாங்கன்னு சொல்லலாம். அந்த நேரம் சீமோன் என்ன சொல்லுவான்னா, நீங்க வசனத்தை நீங்க மெய்யான கிறிஸ்துன்னு சொல்றான். இதுல திருப்பியும் கேட்குறப்போ சீமோன் பேதுரு என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த கிறிஸ்துன்னு உள்ள வெளிப்பாடு அவனுக்கு உள்ளாடி வந்துச்சு. மெயின் திங் அது ஒன்று தான், கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து, ஒரு பேர் இயேசு, ஆனால் கிரைஸ்ட்னு உள்ள வெளிப்பாடு சீமோனுக்கு உள்ளாடி இருந்துச்சு. அப்போ நாமளும் இன்னைக்கு நம்மளை இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்துன்னு சொல்லும்போது ரட்சிக்கப்படுவதற்காக வந்த ஒரு மேசியா இயேசு கிறிஸ்து. அவர் நேம் இயேசு கிறிஸ்து. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை காண்பிக்கும்படியாக வந்தவர். அவர் ஒரு தீர்க்கதரிசியோ இல்லைன்னா மெசேஜ் கொடுக்க வந்தவரோ இல்லைன்னா வேற ஒரு காரியத்துக்கு வந்தவரோ அல்ல. நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கணும். இவர் மெய்யாக தேவனுடைய குமாரன். இவர் நமக்கு வேண்டி பாவத்துக்கு வேண்டி வந்த ஒரு தேவன், வார்த்தையா இருந்தவர், இந்த உலகத்துல நம்மோடு சுற்றி திரிந்தவர், இந்த நாட்களில் நம்மோடு இருக்கிற தேவ ஆவியானவர்னு நமக்கு ஒரு வெளிப்பாடு கண்டிப்பா இருக்கணும், பேதுருக்கு இருந்தது போல. அப்போ இந்த 12 பேர்ல பேதுரு அழகா சொல்றான், நீர் மெய்யான தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு உள்ள வெளிப்பாடு, கிரைஸ்ட்னு உள்ள ஒரு வெளிப்பாடு அவனுக்கு உள்ளாடி இருக்கு. நமக்கு கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம பைபிளை வாசிக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், அற்புதங்களை பார்க்கிறோம், அதிசயங்களை பார்க்கிறோம், தேவனோடு செலவிடுகிறோம், ஜெபிக்கிறோம், தேவன் சொல்லுகிற காரியங்களை கேட்கிறோம், எல்லாம் தேவனுக்கு என்னெல்லாம் செய்கிறோம். ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் கிறிஸ்டியானிட்டி அல்லது இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உள்ளாடி ஒரு வெளிப்பாடு இருக்கணும்.
என்னோடு பேசுகிறவர், நான் ஆராதிக்கிறவர், என்னோடு இருக்கிறவர், எனக்காக நின்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்றவர் யாருன்னா மெய்யான தேவனுடைய குமாரனை கிறிஸ்துவன் உள்ள வெளிப்பாடு நமக்கு உள்ளாடி இருக்கணும். கிறிஸ்துன்னு சொல்றதுனால என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக் என்னை மீட்டு கொள்ள வந்தவர், நம்முடைய பாவத்திலிருந்து நமக்காக மரித்தவர், மரிக்க போகிறவர், மரித்தவர், இப்ப இந்த காலகட்டத்தில் மரித்தவர், இன்னும் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், இரத்தத்தினால என்ன கழுவுகிறவர், இன்னும் எனக்காக பரலோக ராஜ்யத்தை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறவர், ஒரு நாள் நான் அவரோடு வலது வருஷத்திலே வீட்டிருக்கும்படியாக எனக்காக இந்த நாள் மட்டும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர், பரிசுத்த ஆவியானவராக என்னோடு இருக்கிறவர். இந்த ஒரு வெளிப்பாடு இருக்கணும். நம்ம அநேக பேருக்கு இந்த நாட்கள்ல இந்த வெளிப்பாடு வர்றது கிடையாது. என்ன வெளிப்பாடு வரும்? அவர் ஒரு தீர்க்கதரிசி, எனக்கு ஃபியூச்சரை பற்றி சொல்லுவார், எனக்கு பிரச்சனைகளை மாற்றி கொடுப்பாரு, எனக்கு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கிறாரு, எனக்கு தேவைகளுக்கு சந்திப்பார். இதெல்லாம் ஆக்சுவலி எல்லா ஜனங்களுக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த உலகத்தில் எல்லாம் நடக்குது. அவனுக்கு ஃபியூச்சரும் நல்லா தான் இருக்குது, அவனுக்கு பாஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொண்டவர்களுக்கு நமக்கு நம்ம மைண்ட்ல இருந்து முதல்ல எடுத்து மாற்ற வேண்டியது என்னன்னா, அந்த உலகத்துக்குரிய காரியங்கள்லேருந்து நம்ம வெளியே வந்து கிரைஸ்ட் யாருன்னு நம்மள்கிட்ட யாராவது கேட்டா என்ன சொல்லணும்? பேதுரு சொன்னது போல, நீ மெய்யான தேவனுடைய கிறிஸ்துன்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசு யாருன்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும். அவர் உண்மையில மெய்யான தேவனாகிய தேவனுக்கு குமாரன். எதற்கு வந்தாருன்னா என்னை மீட்கும்படியாக வந்தார். மீட்கினால எனக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, நான் அவரோடு பரலோகத்தில் இருக்கும்படியாக தான் அவர் இந்த உலகத்தில் வந்தாரு, ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு, நான் பாவத்துக்குள்ளாடி இருந்து என்ன தூக்கி வெளியே எடுத்தாரு. எப்படி எடுத்தாரு? ரத்தத்தினால என்ன மீட்டு எடுத்தாரு. அவர் ரத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு பேதுருக்குள்ளாடி இருந்துச்சு. இந்த வெளிப்பாடு உள்ள இருந்தோன்னா அவர் பதில் கொடுக்கிறாரு இயேசுவை நோக்கி, யோனாவின் குமரன் சீமோன், நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இது மாம்சமும் ரத்தமும் அல்ல உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது. இன்னும் சொல்ல போனா, நம்ம பேதுரு அவனுடைய மாம்சத்தினாலேயோ அவனுடைய சிந்தனையினால, இன்னும் சொல்ல போனா உலகத்தின் ரத்தத்தினாலேயோ சரீரத்தினாலேயோ சிந்தனையினால இல்லை உனக்கு இதை வெளிப்படுத்தி கொடுத்தாரு. பிதா அவருக்கு வெளிப்படு, இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். சொந்தமா நீ சொல்லல. ஒருத்தர் இயேசுவ கிறிஸ்துவ நம்ம அறிக்கை பண்ணணும்னா ஒருவனுக்கும் சொந்தமாக அறிக்கை பண்ண முடியாது. இன்னொரு நாள் சொல்லி தந்தனால நான் அறிக்கை பண்ண முடியாது. அப்படி அறிக்கை பண்றத தேவன் விருப்பப்படவும் மாட்டாரு. எப்படி அறிக்கை பண்ணுவாராம்? பிதா உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். பிதா வெளிப்படுத்தி கொடுத்தாருன்னா பிதாவானவர் வார்த்தையால இருக்கிறார். இயேசுதான் மெய்யான கிறிஸ்து என்று ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் அறிந்து கொள்வதற்கு மூல காரணமா இருப்பது என்னது? வார்த்தை. இந்த வசனம் தான் என்ன பண்றது? நித்திய ஜீவனுக்குள்ளாடி கொண்டு வருகிறது, ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. மரித்திருந்த எனக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறது அது வசனம். இந்த வசனம் தான் எனக்கு வெளிப்படுத்தலுக்கு என்ன கொடுக்குது? இயேசுதான் கிறிஸ்து. உங்களுக்கு இயேசுதான் கிறிஸ்துன்னு உங்க நாவலால நீங்க அறிக்கை பண்ணணும்னா உங்களுக்குள்ளாடி என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். இந்த வார்த்தையை ஒருவன் அறியாமல் இருந்தால் அவன் இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ண முடியாது. பிதாவானவர் அவனுக்கு பேதுருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அதே பிதாவானவர் வார்த்தையால தான் பேதுருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இந்த நாட்கள்ல நம்ம கையில பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆள் சொல்லி தருகிறதுனால நான் இயேசுவ கிறிஸ்துவ அறிக்கை பண்ண முடியாது, அதை இயேசுவ தேவன் என்று சொல்ல முடியாது. இயேசுவை நான் குமாரன் அறிக்கை பண்ணணும்னா பிதாவானவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கணும். பிதாவானவர் எப்படி வெளிப்படுத்தி கொடுப்பாரு? வசனத்தின் மூலியமாக வெளிப்படுத்தி கொடுப்பார். அது அந்த காலத்திலையும் சரிதான், இந்த காலத்திலையும் சரிதான். பிரத்யட்சமாக அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவன் அல்ல. ஃபர்ஸ்ட் வசனத்தின் மூலியமாக வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவன். வசனம் உண்மை உள்ளது, வார்த்தை உண்மை உள்ளது. அந்த வார்த்தை ஒரு நாள் என்ன ஆகாது? மாறாது. இந்த வார்த்தை தான் பேதுருவை நீர் மெய்யான குமார் என்று சொல்ல வழிவகுத்தது. அதுதான் அழகா அவர் சொல்றார். இதை உனக்கு மாம்சமோ உன்னுடைய சிந்தனையோ நீ நினைத்ததோ நீ நடத்தினதோ நீ கேள்விப்பட்டதோ அல்ல, வார்த்தை உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது. அப்ப இந்த வார்த்தை வெளிப்படுத்தி நமக்கு கிறிஸ்துன்னு கொடுத்தனால அடுத்தது அவர் என்ன சொல்றார்? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. அவர் ஸ்டாப் பண்ணல. அவர் என்ன சொன்னார்னா, நீ எப்படி இருக்கிற? பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் உன் சபையை கட்டுவேன்.
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. உன்னை பேதுரு கல்லாண்டு பார்த்தீங்கன்னா பேதுருக்கு மேல சபையை கட்டல, பேதுருவின் காரணத்தினால சபையை கட்டல. இந்த கல்லின் மேல் இந்த கிறிஸ்துவின் உள்ள வெளிப்பாடு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்து யாரா இருந்தாரு? கண்மலையாக இயேசு கிறிஸ்து இல்லையா? ஜீவ தண்ணீரை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அந்த தண்ணீரை கண்மலையின் மேல் அடுத்த கிறிஸ்துவே இயேசுவே கிறிஸ்துவன்னு, அந்த கண்மலை கிறிஸ்துவன்னு புதிய ஏற்பாட்டில் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அந்த கல் இந்த கிறிஸ்துவின் வெளிப்பாடு எனக்கு உள்ளாடி பேதுருக்கு உள்ளாடி இருந்தனால அது அவனுக்கு பேதுருக்குள்ளாடி யார் இருந்தா? கண்மலையாகிய கிறிஸ்து இருந்தார். அந்த கல்லை தான் அவர் என்ன அழகா சொல்றாரு, இந்த கல்லின் மேல் உன்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் பேதுருவை மேற்கொள்வதில்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, இந்த கல்லின் மேல் சபையை கட்டும். அந்த சபை பாதாளத்தின் வாசல், அந்த வாசல்கள் அந்த சபையை மேற்கொள்வதில்லை. இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றெடுத்து இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை புரிந்து கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்து யாருன்னு அறிந்து கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு உள்ளாடி யார் இருக்கிறா? கண்மலையான கல்லாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து உள்ளாடி இருக்கிறனால பாதாளத்தின் வாசல்கள் யாரை மேற்கொள்ள முடியாது? என்னுடைய பேதுருவை மேற்கொள்ள முடியாது, சபையை மேற்கொள்ள முடியாது, சபையாகிய சரீரம் என்னுடைய சரீரத்தை மேற்கொள்ள முடியாது. இன்னும் ஆழமா சொல்ல போனா தேவன் கொடுக்குற சில வாக்கு தத்தங்கள் இதுதான். என்னன்னா இயேசுவை கிறிஸ்து வந்து அறிக்கை பண்ணுகிறவர் எல்லாருக்கும் உள்ளாடி யார் வாசம் செய்துட்டு இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாசம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல என்ன உருவாகும்? சபையானது உருவாகி கொண்டிருக்கிறது. சபையை யார் மேற்கொள்ள முடியாது? பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. அதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் பேதுரு அழகா சொல்றான், நீ என்ன அறிந்திருக்கிறனால, நான் கிறிஸ்துன்னு சொன்னனால இதை யார் உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தோ? வசனம் வெளிப்படுத்தி கொடுத்து. வசனம் வெளிப்படுத்தி கொடுக்கிற இடத்துல யார் இருப்பா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் என்னது? கல்லாகிய இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன். இந்த கல்லானது யாரு? மூளை கல்லாக இருக்கிறதாரு இயேசு கிறிஸ்து. இந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கட்டப்படுகிற ஒவ்வொரு அவயங்களா இருக்கட்டும், நம்முடைய இருதயங்களா இருக்கட்டும், சரீரமா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், அல்ல சபையா இருக்கட்டும், இல்லை ஒரு ஐக்கியமா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை இருதயத்துக்குள்ளாடி வச்சு செய்கிற ஒவ்வொரு காரியத்துல யாருக்கு மேற்கொள்ள முடியாது? பாதாளத்தின் வாசல், பிசாசின் தந்திரங்களுக்கோ, இந்த உலகத்தின் காரியங்களுக்கோ, இல்லைன்னா உலக ரீதியா இருக்க மென்டாலிட்டிக்கோ பைபிளை விட்டுட்டுள்ள ஒரு காரியமும் அதை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை உள்ளாடி கல்லாக வைத்து கொண்டு போகிற ஜனங்களா இருக்கிறவங்களுக்கு, இயேசுவை தான் கிரைஸ்டாக அக்செப்ட் பண்ணவங்களுக்கு உள்ளாடி யாருக்கு வேலை கிடையாது? உலகத்தில் உள்ள காரியங்களுக்கோ பிசாசின் தந்திரங்களுக்கோ வேலை இல்லை, மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நடத்தல. நெக்ஸ்டும் பேதுருட்ட சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ எதை கட்டுகிறதோ அது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டளிப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டளிக்கப்பட்டிருக்கும் என்றார். இதோட நடத்தல. பேதுருட்ட அதுக்கு பிற்பாடு என்ன சொல்றான்? இன்னும் அதிகாரத்தை கொடுக்குறாருன்னா, நீ பூலோகத்துல வந்து எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல கட்டுறது பரலோகத்துல கட்டப்படும் இல்லை, கட்டப்பட்டிருக்கும். அப்போ அதுக்கப்புறம் பேதுருட்ட பார்த்து சொல்றாரு, நீ இந்த என்னை கிறிஸ்துவ அறிக்கை பண்ணி என்னை ஏற்றுக்கொண்டபடினால, இந்த வெளிப்பாடு உனக்கு உள்ளாடி இருக்கிறனால நான் உனக்கு உள்ளாடி இருக்கிறேன், உன்னை மேற்கொள்ள யாரால முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ இந்த உலகத்துல என்ன நீ கட்டுறியோ அது வந்து எங்க கட்டப்பட்டிருக்குமா? பரலோகத்துல கட்டப்பட்ட காரியமா இருக்கிறது. அதுக்கப்புறம் பேதுருவோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இல்லைன்னா அதுக்கு புறப்பாடு பேதுரு இங்க செய்யற எல்லா காரியமும் பரலோகத்தின் சித்தத்தின்படி செய்யப்பட்ட காரியங்களா இருக்கிறது. தேவன் அவனுக்கு என்ன வெளிப்பாடு கொடுத்தாரோ அதன்படியாக செய்கிறவனாக பேதுரு மாறி இருக்கிறான். பிற்பாடு இங்க என்ன கட்டவிழ்த்து விடுறானோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இன்னும் ஆழமா சொல்ல போனா, வசனத்துக்கு அல்டா இயேசு கிறிஸ்துவுக்காக அவன் என்னென்ன இங்க செய்கிறானோ இதெல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்கிறதுன்னு இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பரலோகத்துல எது கட்டப்பட்டிருக்கிறதோ அதுதான் பேதுரு நீ இங்க செய்ய போற. பரலோகத்துல எதெல்லாம் வந்து கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் தான் நீ இங்கேயும் செய்ய போகிற. இன்னும் ஆழமா சொல்ல போனா,
என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு பிடித்திருக்கிறோ அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இங்கே செய்வோம். எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், செய்யாமல் விட்டுருவோம். உண்மையில சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து உள்ளாடி வருகிற நேரம் அவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அதுக்கு ஏற்றபடி தான் இந்த வாழ்க்கையை அவர் கொண்டு வந்துட்டே இருப்பார். எது அவருக்கு பிடித்திருக்கோ, பரலோகத்தில் எது அவருக்கு பிடித்திருக்கோ, தேவனுக்கு எது பிடித்திருக்கோ அதை வசனத்தின் மூலியமாக எனக்கு சொல்லிக் கொடுப்பார். இது நீ இப்படி செய், இல்லை எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் என்ன பண்ணுவார், என்னோட வாழ்க்கையிலேருந்து அவருக்கு கட்டவிழ்த்து விட்டுட்டே இருப்பார். இதெல்லாம் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையில்லாத பாவம், சாபம், அது இது எல்லாம் பரிசுத்தத்துக்கு தேவையான காரியங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணுவார், எனக்கு உணர்த்திகிட்டே இருப்பார். இந்த நாட்களில் கிரைஸ்ட் ஆகிய இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றெடுத்து அவருக்கு வெளிப்பாடு உங்களுக்கு உள்ளாடி இருக்குன்னா ஆழமாக சொல்ல முடியும், தேவன் உங்களுக்கு உள்ளாடி வாசம் செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த வெளிப்பாடு உள்ளவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குமா, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. பிசாசின் தந்திரங்கள், பிசாசு வந்து இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், அதில் என்னென்ன காரியங்கள் உலக ரீதியாக என்னோட ஆவிக்குரிய விஷயத்தை தடை பண்ணுகிற என்ன காரியத்தையும் நான் வந்து என்ன பண்ணலாம், மேற்கொண்டு நிற்கலாம். அது என்னை மேற்கொள்ளாது. அது மாத்திரமில்லை, மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நான் இந்த உலகத்தில் செய்கிற காரியம் எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி செய்கிற காரியமாக இருக்கணும். அவருக்கு விருப்பம் உள்ள காரியங்களை மாத்திரம் தான் நான் செய்ய முடியும், விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யக்கூடாது. இதையும் கூட அவர் என்ன பண்ணுறாரு, பேதுருக்கு அத்தாரிட்டியாக கொடுக்குறாரு. இதனால தான் அவர் அழகாக சொன்னார், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், கல்லாக இயேசு கிறிஸ்துவின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன். நமக்கு உள்ளாடி இயேசு கிறிஸ்து வைத்து கொண்ட எல்லாரும் மேலும் தேவன் என்ன பண்ணுறாரா, சபையை கட்டுகிறவராக இருக்கிறார். சபைன்னு சொல்கிற நேரம் என்னது, அவர் எனக்கு உள்ளாடி வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நான் அவருக்கு சபையாக இருக்கிறேன்ல. இந்த சரீரத்தை, இந்த வாழ்க்கையை கட்டுக்கிறவர் யார், இயேசு கிறிஸ்து. எனக்கு உள்ளாடி இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னா நான் கட்டப்பட்டவனாக இருக்கிறேன். அனுதினமும் அவருக்கு உள்ளாடி வளர்கிறவராக இருக்கிறேன். நான் காரணம் அநேக பேர் தேவனை அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் உண்மையிலே ஒரு சபையான ஒரு வியாக்கியானமாக இருக்கிறது. நாட்களில் எப்படி இந்த கல்லானது தகர்க்கப்படாமல் தேவன் பேதுருக்கு உள்ளாடி இருந்தார், அதுபோல் நமக்கு உள்ளாடி இருக்கிறார். தேவன் இதன் மூலியமாக உங்களையும் கட்டி எழுப்பார்னு விசுவாசிக்கிறேன். ஆமென்.